பாகிஸ்தானின் லாகூர் வால்டன் விமானத்தளம் அருகே குண்டு வெடித்துள்ளதாக தகவல் வெளியானதன் எதிரொலியாக லாகூர், கராச்சி, சியால்கோட் விமான நிலையங்களை அவசரமாக மூடியது பாகிஸ்தான். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? இன்றைய தினம் காலையில லாகூரில் இருக்கக்கூடிய விமான நிலையம் அருகே குண்டு வெடித்ததாக தகவல் சொல்லப்பட்டிருந்தது. மற்றொரு தகவல்ல அந்த பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல பாகிஸ்தானுடைய விமான நிலையங்கள் அடுத்தடுத்து வேகமாக மூடப்பட்டு வருகிறது. லாகூர், கராச்சி, சியால்கோட் ஆகிய விமான நிலையங்கள் தற்பொழுது மூடப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவத்தினர் பயங்கரவாதிகள் தங்கியிருக்கக்கூடிய 9 இடங்களில் நேற்று தினம் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. இந்த நேரங்களில் பாகிஸ்தானினுடைய லாகூர் விமான நிலையத்தில் இன்றைய தினம் காலையில ஒரு குண்டு வெடித்ததாகவும் அது ட்ரோன் வழியான தாக்குதல் எனவும் இருவேறு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக பாகிஸ்தானுடைய வான்வெளி பகுதிகளில், குறிப்பாக இந்தியாவுடைய எல்லையோர பகுதிகளுக்குள்ளாக எந்த ஒரு விமானங்களும் பறக்கக்கூடாத ஒரு சூழல் இருக்கிறது. அத்தியாவசிய விமானங்களை தவிர்த்து வேறு எந்த விமானங்களும் பறக்கக்கூடாது என்று பாகிஸ்தான் அந்நாட்டு இருக்கக்கூடிய விமான நிலையங்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய சூழல்ல உடனடியாக இந்தியாவின் எல்லையோரம் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் உடனடியாக மூடப்பட்டு வருகிறது. லாகூரில் இன்று அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் என்று சொல்லக்கூடிய ட்ரோன் வழி தாக்குதல் சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை தொடர்ந்து கராச்சி, சியால்கோட் ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களும் தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து பாகிஸ்தானும் பதற்றமான ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவுடைய தாக்குதல் எடுத்து அவர்கள் ஒரு பீதியான நிலையில் இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் தொடர்ந்து அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத திகைத்து வரக்கூடிய நிலையில எல்லையோரங்கள்ல பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதிகளுக்குள்ளாக இடங்களில் ஒரு துப்பாக்கி சூடு, பீரங்கிகள் மூலமாக தாக்குதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை அவர்கள் செய்து வரக்கூடிய இந்த வேளையில தொடர்ச்சியாக அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கும் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதிகளில் இந்திய ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியிலும் தீவிர கண்காணிப்பு பகுதியிலும் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த நேரங்களில் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான அந்த இடையிலான எல்லை கட்டுப்பாடு பகுதி மற்றும் எல்லையோர மாநிலங்களில் அந்த எல்லையோர கிராம மாவட்டங்களில் இந்த பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய லாகூர் விமான நிலையத்தில் இன்றைய தினம் காலையில ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் அடுத்தடுத்து குண்டுவெடிப்புகளாக கேட்டது என அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு காட்சியினை வெளியிட்டு சமூக வலைதளங்கள் பதிவிட்டிருந்தார்கள். தொடர்ந்து அந்த நாட்டினுடைய ஊடகங்களும் அதனை உறுதிப்படுத்தி செய்தியாக வெளியிட்டிருந்தது. இந்த சூழல்ல தற்பொழுது கராச்சி, சியால்கோட் விமான நிலையங்களிலும் அடுத்தடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட வேண்டும் என்ற உத்தரவு அந்நாட்டு அரசு, பாகிஸ்தான் அரசு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த பதற்றமான நிலையின் காரணமாக அவர்கள் இந்த முடிவு எடுத்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த பதற்றமான நேரங்களில் அவர்கள் விமான நிலையம் மூடுவது சந்தேகத்துக்கு இடமானது என்றும் சொல்லப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் விமான நிலையங்கள் மூடக்கூடிய நேரங்களில் அவர்கள் நாட்டிற்குள்ளாக எந்த வகையான விமானங்களும் உள்ளே பறப்பதற்கு அனுமதி இல்லை என்ற வகையில அவர்கள் செயல்படுவதாகவும், அதே நேரத்தில் அவர்களுடைய ராணுவம் பயிற்சி சார்ந்த விமானங்கள் ஏதேனும் பறப்பதற்கு தடை விதிக்கக்கூடாது, அதற்கு ஏதும் இடையூறு இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காகவும் அவர்கள் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. அதாவது பாகிஸ்தான் தன்னுடைய தயார் நிலைக்காகவும் அவர்கள் அடுத்த தாக்குதல், பதில் தாக்குதலுக்கு திட்டமிடக்கூடிய நேரங்களில் இதுபோல் விமான நிலையங்கள், குறிப்பாக எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மூடிவிட்டால் அந்த பகுதிக்குள்ளாக அந்த நாட்டினுடைய விமானங்கள் ஏதும் பறக்காது, பயணிகள் விமானம் ஏதும் இருக்காது. அந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவ விமானம் மட்டுமே பறக்கக்கூடும். இதனால் பாகிஸ்தான் ராணுவ விமானத்தை தவிர்த்து வேறு விமானம் இருந்தால் அவர்களை சுட்டு வீழ்த்துவதற்கும் அல்லது பதில் தாக்குதல் கொடுப்பதற்கான திட்டமிடலை செய்வதற்கும் ஏதுவாக அவர்கள் இது போன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல இன்று காலை பாகிஸ்தான் லாகூர் வால்டன் விமான நிலையம் அருகே ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது. முன்னதாக அது குண்டுவெடிப்பு என்று சொல்லப்பட்டு அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்ததாக சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ட்ரோன் வழி தாக்குதலாக இந்த நிகழ்வு நடந்திருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டது. இருவேறு தகவல்கள் அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய நிலையில இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தானுடைய அரசு அது என்ன மாதிரியான தாக்குதல் அல்லது என்ன மாதிரியான குண்டுவெடிப்பு என்பதை உறுதி செய்யாத ஒரு சூழலும் இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிலையில பாகிஸ்தான் மாநில நாட்டினுடைய லாகூர், கராச்சி, சியால்கோட் ஆகிய விமான நிலையங்களுடைய விமானங்கள் முழுவதும் ரத்து செய்யப்பட்டு விமான நிலையங்கள் தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.